और कुछ चाहिए? ஆமா, நானும் வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். ஒருத்தி கூட தமிழ் பேசுறது இல்ல. तमिल नहीं मालूम. எங்க காசு மட்டும் வேணும், எங்க ஓட்டு வேணும், ஆனா எங்க தமிழ் வேணாம். हिंदी நேஷனல் லாங்குவேஜ் கத்துக்கோ, ஃபியூச்சர் நல்லா இருக்கும். பாப்பா இங்க வா. எங்க தமிழ் இல்லைன்னா இந்தியாவுக்கு 2 ஆஸ்கார் அவார்டே இல்ல. பாக்குறதுக்கு பம்முனது மாதிரி தான் இருப்பான், ஆனா பதுங்கி பாயிறதுல புலி. முதல்ல நல்ல தமிழ் டீச்சரா பார்த்து ஆனா அவனா ஈனா ஈனா இப்படி தமிழ் மொழியை கத்துக்க என் பாக்கி. அண்ணே பின்னிட்டீங்கண்ணே. யாரு இவ்வளவு துணிச்சலா கேள்வி கேட்கிற தைரியம் உங்களை தவிர வேற யாருக்குமே வராதுண்ணே. இப்படி ஒரு தமிழனா அண்ணே, என்ன இருந்தாலும் உங்களுக்கு மொழி மேல பற்று அதிகம் அண்ணே. நீங்க சினிமாக்கு வசனம் எழுத போலானே. வசனம் என்ன அண்ணன், இனிமே மலையாள சினிமா ஹீரோ தான். சரியா சொன்னீங்க. சிக்கன் பீஸ் எடுறா, நல்லா சாப்பிடு. பல நாள் பசியா கிடந்திருப்பாங்களோ, இந்த பாய்ச்சல் பயிராங்க. பாப்பா இங்க வாமா. தம்பிய பசியில அடக்குறாங்க, இவ பல்ல காட்டிக்கிட்டு வாரத நல்லவா மனசு. ஆமாமா, आपको कुछ चाहिए? ஹோமுக்கு கூப்பிட்டு டெலிவரிக்கு ஏற்பாடு பண்ணிட வேண்டியது. क्यों बे? तूने औरतों को पहले कभी नहीं देखा क्या? साले को तुझे जानते बात किसी पीटूंगा। नजर ही ठीक नहीं எதுக்கு அடிக்கிறீங்க? ये कैसा इंसान है? நம்பர் எழுதி வைக்கிற இடமா இது? என்னங்க நீங்க? இந்த அடி அடிக்கிறாளுங்க. அவள்கிட்ட இருந்து என்னைய காப்பாத்தினால உங்களை நான் வீட்டு வரைக்கும் கூட்டு வந்திருக்கேன். குளிச்சுட்டு ரெடியா இருங்க, ஒரு ஷாப் கூட்டு போறேன். ஓகே அண்ணே. டே மண்டையா, டே மண்டையா, இந்த பயவுல எங்க போச்சுன்னு தெரியலையே. குண்டுமல்லி நம்ம தலதே ரொம்ப அடம் புடிச்சு கேட்டதுனால போனா போகுதுன்னு ஒரு போஸ்ட் கொடுத்தேன். இது நம்ம தம்பி நரேன் கார்த்தியே. நான் மட்டும் அந்த காரை ரெடி பண்ணி கொடுக்கலன்னா தம்பி ரேஸ் நடக்கிற அந்த கிரவுண்டுக்குள்ளவே போயிருக்க முடியாது. சும்மா சொல்லக்கூடாது. இப்பவும் அப்பப்ப என்கிட்ட வந்து வாட்டர் வாஷ் பண்ணாம போகாது. தெரியுது, வாயாலேயே வாட்டர் வாஷ் எவ்வளவு நல்லா பண்றீங்கன்னு. டேய், ஒரு ஷாப்னு வந்துட்டா நீங்க லேபரு, நான் தான் மேனேஜரு. டிஸ்டன்ஸை கீப் ஆர் பண்ணணும். மேடம், நீங்க என்ன இங்க இருக்க கட்டுதே, இந்த ஊட்டிக்கு குயின் ஆஃப் கில்ஸ்னு பேர் வச்சிருக்காங்க. உங்க காலடி தடம் மட்டும் இந்த ஊட்டியில படாம இருந்திருந்தா பூகமமு புயல் பேரழிவு உண்டு பண்ணிருக்கு மேடம். மேடம், எல்லாரும் என்ன பார்த்து உங்களை பார்த்தா அப்படியே கருப்பு மைக்கேல் சாஷே மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. நீங்க என்ன மேடம் நினைக்கிறீங்க? குரங்கு சரியா 10 மணிக்கு ஆபீஸ் சொல்லணும் மேடம். நம்ம ஜோடியா போறத பார்த்து எல்லாரும் போறாமையா நினைக்கிறாங்க மேடம். தப்பா நினைக்கிறீங்க, செக்யூரிட்டி கூட போயிட்டு இருக்கேன்னு நினைப்பாங்க. செக்யூரிட்டியா? மேனேஜர், டெய்லி ஜாகிங் போறீங்க, தொப்ப மட்டும் குறையவே இல்ல. மேடம், நீங்க மட்டும் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா எண்ணி 20 நாளுக்குள்ள பெருசாக்கி காட்டுறேன். ரொம்ப காமெடியா பேசுறீங்க. காமெடியா பேசுறேன்னா நம்ம சொன்னா நம்ப மாட்டாளுங்க, செஞ்சு காட்டினாத்தே நம்புவாளுங்க. நான் வந்துட்டு மேடம். Hey, good morning. அட பாவியலா, எப்பம் காரன் கூட சிச்சுவேஷன் தந்தாப்ல சாங்க போடுறேன். முதல்ல அந்த ரேடியோ பத்தி ஆஃப் பண்றா. ஹே பியூட்டி, கார்ல ஏதோ பிரச்சனையா? டேய், ஓதண்டா முதலாளிமா. மேனேஜர், யார் இந்த கியூட் பாய்? மேடம், புது அப்பாயின்மென்ட் மேடம். So sweet. ரொம்ப நல்லா ஆடுற. நீங்க நியூலி அட்மிட்டட் மேம். ஓ, ஓகே. நல்லா வர்க் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். பசங்க எப்படி வேலை செய்றாங்க பேபி? விழுந்து விழுந்து வேலை செய்றாங்க மேடம். வெரி குட். ரொம்ப பொறுப்பா வேலை செய்றீங்க. பச்சை மஞ்சள் வெள்ளை ஊதா, பச்சை மஞ்சள் வெள்ளை ஊதா. சிவப்பு. இங்க என்னடா படமா ஓடுது? இந்த பார்வை பாக்குற? உலகார பாவியலா, நான் கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆக போற பொண்ணு பார்க்காம கூட இப்படி வெறி புடிச்சு பாக்குறீங்களா? கண்ணுல பிடிக்கிற என்னடா பார்வை? வேலையை போய் பாருங்கடா. ஏய் குண்டா,
ரோட்ல எவ்வளவு ஆக்சிடென்ட் நடக்குது. ஏண்டா இவளுக்கு மட்டும் ஒன்றும் ஆக மாட்டேங்குதே. குண்டா என்ன முணங்குற? ஒன்றும் இல்லை. 4 ஷாப்ல 2 வீலர் பஞ்சர் போட வந்துட்டான். காலகாலத்துல ஊட்டி அனுப்புடா. அவன் மட்டுக்க கஞ்சா இருக்க அபின்னு இருக்குன்னு மொத்த பேரையும் உள்ளதுல போறா. போடா. ஏய் முணங்காம போய் வேலையை பாருடா. என்ன ஒர்க் ஷாப்? ரொம்ப டல்லா இருக்க. பொண்ணு பாக்குற வேலை எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போய்கிட்டு இருக்கா உங்க புண்ணியத்துல. கட்டையில போற வயசுல கல்யாணம் வேற கேக்குதா இந்த கைதுக்கு? டேய் அதான்டா நீ வளராம டீப்பு மாதிரி தலை பெருத்து போயிருக்க. வேலையை பாரு மாட்டேயா? மேனேஜர் சார் எல்லா நட்டையும் மாட்டிட்டேன். ஒண்ணு மட்டும் பேலன்ஸ் இருக்கு. என்ன பண்ணலாம்? என் தலையில மாட்டு. ஐயோ ஹாய். நியூ அட்மிஷனா? ஆமாக்கா நம்மளுக்கு வேண்டிய பைய. சஞ்சனா எங்க? உள்ளதாக்க இருக்காங்க. என்ன வருஷம்? அக்கா உங்களக்கா நீங்க போங்க. என்னாகும் அப்பா பேசாம இருப்பா. முல்லை மலர் பாதம். ஸோ குட் மார்னிங். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் சார். அவனோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கரெக்டாக மேட்ச் ஆகிடுச்சு. அவன் சம்மந்தமான எல்லா டீட்டெயில்ஸையும் கலெக்ட் பண்ணிட்டோம் சார். சம்பவம் நடந்த அடுத்த நாள் காலையில் ராம் சில்க்ஸில் 22,000 ரூபாய்க்கு ட்ரெஸ் ஷூஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கான். அங்கே இருந்த சிசிடிவி கேமராவில் ரெக்கார்டான வீடியோ ஃபுட்டேஜ், டூப்ளிகேட் பில்ஸ் எல்லாமே இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன் சார். உடன் ஸ்டிக்கால் தான் குத்தி கொண்டிருக்கான். டாக்டரோட பாடியிலேருந்து எடுத்த உடன் பீசஸ் சார். அப்புறம் 8 வயசுலேயே தங்கச்சியை தண்ணியில் தள்ளி விட்டு கொண்டிருக்கான். வெளியே இருக்கிற வரைக்கும் மற்றவங்களுக்கு ரிஸ்க் தான் சார். அவங்களோட வீட்டை நம்ம டிபார்ட்மெண்ட் ஆளுங்க மஃப்டியில் வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. எப்போ வேணாலும் அரெஸ்ட் ஆகலாம் சார். டேய் இந்த காரை வேலையை முடிச்சிட்டு அந்த காரை வாட்டர் சர்வீஸ் கீழ அனுப்புறேன். என்ன பண்ற டார்லிங்? ஓ அப்படியா? அப்புறம் எங்க போலாம்? ஓகே போலாமே. It's such a wonderful place, you know. I just love it. மேடம் மேடம் மேடம். ஏய் என்ன பண்ற? என்னடா எறும்புனே. ஏண்டா நான் என்னமோ ஏதோன்னு கை கால் உதறி போய் ஓடியாரண்டா. ச்சே இவ்ளோதானா? நான் கூட என்னமோ நினைச்சேன். போய் வேலையை பாருங்க. ஏண்டா எறும்பு கடிச்சா எயிஸ்ட் வந்தா செத்து போவாங்க. இல்லையானே நம்ம ஓனர்னே. அவங்க மேல ஏதோ எறும்போ பட்டுச்சுனா என்னால தாங்க முடியாதுனே. ஓ அம்பிட்டு கரிசன அன்னைக்கு வீட்டுல பாம்பு வந்துருச்சுன்னு கிளி புடிச்சு கத்துனே. ஒரு வயலு குச்சியை எடுத்துக்கிட்டு வரக்கானா எனக்கு என்னன்னு மல்லா கடிச்சு படுத்து கிடந்திய. இன்னைக்கு பொம்பளைனா அம்பிட்டு பதட்ட. போடா போய் வேலையை பாரு. இங்க சுவீட்டான ஆளுக மேல எறும்பு ஏறுறது சகசந்தேன். அதுக்கு இப்படி பைத்தியமா தெரியக்கூடாது. மண்டைய என்ன கோமண துணியை கையில முடிச்சுட்டு ஓடியாரே. அப்பப்பப்பப்பா என்னப்பா? இல்லண்ணே மேடம் கட்சிக்குள்ள ஆயில் ஆயிடுச்சுட்டாங்க. அதான் வாஷ் பண்ணி கொண்டு போறேன். நம்ம மேடத்தை நம்ம தானே கேர் பண்ணோம். கேர் எடுக்கிறது ஒண்ணும் தப்பு இல்லப்பா. மேடத்தை கேரிங்க ஆக்குனாத்தே தப்பு. புரியுதா? போ முதல்ல அந்த 3 பயவலையிலும் பேக்கப் பண்ணிட வேண்டியதே. ஐ கரடி மாமே. என்ன தக்காளி குமிக்கி யானை மாதிரியே இருக்க? அடிங்க மொதல்ல பிஞ்சிடும். என்ன நினைச்சிருக்க மனுஷன்? போட்டல் வை. என்னடா வேணும்? என்ன வேணும்? குடிக்கிறது கல்லு பாட்டில், தொட்டுக்கிறதுக்கு நண்டு குழம்பு வேணும். வேண்டிய பயலுவே வேலை கட்டு வந்திருக்கேன். உனக்கு வேண்டிய பசங்களா? உருப்டா மாதிரிதான். இங்க வா, இங்க வா. ஓய் உடைக்கிறேன். இங்க வா பாரு. ஆபீஸ் டைம் முடிஞ்சு போச்சு. கிளம்பு கிளம்பு. நாளைக்கு வா. போடா. ஒர்க் ஷாப். என்ன கிளம்பிட்ட? உள்ள வா. வணக்கம் மேடம். என்ன ஒர்க் ஷாப்? அடியாளங்களோட வந்திருக்க? இல்ல மேடம் உங்களுக்கு தெரியும்ல. நீங்க இந்த பயலுல ஒரு ஷாப்ல பாத்திருப்பீங்க. ஆயில் சுமல் தாங்க முடியலையா. எதே செண்டு கம்மியில சேர்த்து விட்டீங்கன்னா நல்லா இருக்கும். என்ன வேலை தெரியும்? ஓரளவுக்கு பாடுவோம் மேடம். பெரிய சூப்பர் சிங்கர். அடுத்த பிரபுதேவா. ஓரளவுக்கு ஆடுங்க மேடம். நான் நல்லா நடிப்பேங்க. அடுத்த பவர் ஸ்டார். அப்போ போய் பிச்சை எடுக்க வேண்டியதானே? இல்ல மேடம்
நல்ல பயலுதே. என்ன கொஞ்சம் குறும்புத்தனம் பண்ணுவாங்க. ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் மேடம், உங்க அசிஸ்டண்ட நல்லா சாப்பிட சொல்லுங்க. பாடியில எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லாம இருக்கு. ஏய் தாடி, இப்ப நீ ஆக போற பாடி. ஐயோ, தக்காளி அடிச்சிடாத. ஏய் பவர் ஸ்டார், உனக்கு தனியா வர சொல்லணுமா? கிளம்பு கிளம்பு. ஓகேங்க, பாய். மூஞ்சப்பா. நல்ல ஆளுகிட்ட தான் மாட்டிருக்கீங்க. Hey manager, so smart. செம்ம ட்ரெஸ்ஸிங். என்ன மேனேஜர், இன்னைக்கு ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கீங்க. பாட்டி நல்ல மூடுல இருக்கு. இப்போதைக்கு நம்ம காதலை ஓபன் பண்ணோம்னா ஒர்க் ஆயிரும். தம்பி என்னண்ணே? நேத்து நீ கேட்டதெல்லாம் அண்ணே வாங்கி கொடுத்தல்ல. ஆமாண்ணே. இப்ப அண்ணனுக்காக ஒரு உதவி பண்ணணும். சொல்லுங்கண்ணே. ஒண்ணும் இல்ல, இந்த லெட்டரை கொண்டு போய் முதலாளி அம்மாட்ட அண்ணன் தான் கொடுத்தோம்னு விவரத்தை சொல்லி கொடுத்துட்டு வா. ஓகேண்ணே. பாப்பா ஒர்க் அவுட் ஆயிரும். இந்த கேரேஜுக்கு ஓனர் நான் தான். மேடம், என்ன கணேஷா? இந்த லெட்டர் உங்ககிட்ட கொடுக்க வந்தேன். சரி உட்காருங்க. இல்ல, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. பெரிய உள்ள பென்சுக்காருக்கு உன்னைய நான் செல்லமா அப்படித்தான் கூப்பிடுவேன். நீ கேரேஜ்குள்ள வரும்போதெல்லாம் மழை காலத்துல அடிக்கிற வைப்பர் மாதிரி என் மனசு அடிச்சுக்கிறது. உன்னை பார்க்கும் போதெல்லாம் கெட்லைட் போட்டது மாதிரி என் மனசு பக்கு பக்குன்னு அடிக்குது. நீ திரும்பி நடப்ப இண்டிகேட்டர் லைட் போட்டது மாதிரி என் மனசும் உன்னை திரும்பி பார்க்கும். ஆனா அது தெரியாம சிக்னலை மதிக்காத காரு மாதிரியே நீ பாட்டுக்கா போய்கிட்டு இருக்க. நீ எப்பவுமே டீ போடு வண்டி மாதிரி எல்லாத்துக்கிட்டையும் ஒரே மாதிரி பழகுற. நீ எல்லா பைலட்டையும் பேசும் போதெல்லாம் ஆஃப் பண்ணாத இன்ஜின் மாதிரி என் மனசு துடிக்கிறது உனக்கு தெரியுமா? நாளைக்கு சாயங்காலம் பிளவர் பார்க் கிட்ட ஷோரூம் கார் மாதிரி காத்துக்கிட்டு இருப்பேன். இப்படி ஜென்டில்மேன் டெஸ்ட்ல வந்தீங்கன்னா நம்ம உட்காந்து நம்ம வாழ்க்கையை பத்தி விரிவா பேசலாம். பாய் பேபி. வண்டி ஓகே ஆயிருச்சு. கருப்பு நீ கொடுத்து வச்சவன்டா. மேனேஜர் மேம், நாங்க 2 பேரும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு வரோம். வாங்க டார்லிங். நான் பண்ற மாதிரி ப்ரொஃபசர், என்ன பாக்குறீங்க? இல்ல டயர் கூட இரும்புல செஞ்சிருக்காங்களான்னு பார்த்தேன். ஆமாமா, இந்த மாலையும் தூக்கணும்ல. அப்புறம் எனக்கு இந்த வண்டி நான் உங்க ப்ரொஃபசருக்கு கண்டெய்னர் தான். எனிபியர், நம்ம லாஃபிங் தெரபி பண்ணுவோம். சிம்ரன் மாதிரி ஸ்லிம் ஆயிருவீங்க. நானே டபுள் சிம்ரன் தான். வாங்க 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 வாங்க. ஹாய். வாங்கம்மா. ஹாய் குட்டி. வா வா வா. வாங்க. ஏய், வா வா வா. ஏய், பிடிச்சுக்கோ, பிடிச்சுக்கோ. பண்ணு தக்காளி. பரவாயில்ல. அட சும்மா பண்ணு. இல்ல நான் பாக்குறேன். ஏன் என்னாச்சு? பேண்ட் கிழிஞ்சிருச்சா? நல்ல வேலை பப்ளிக் இருப்பா அவருக்கு. அவ்வளவுதான் சும்மல் இல்ல. இப்ப சரி, துன்பம் வரும் நேரத்துல சிரிக்கணும். ஊருக்கே அடிக்க வேண்டிய எச்சிய என் ஒருத்த மேல அடிக்கிறிய, எப்படி தாங்க முடியும்? ஓகே 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 ஓகே. இன்னைக்கு இது போதும். நெக்ஸ்ட் சண்டே மீட் பண்ணலாம்.
ஓகே பாய். பாய் பை. இந்தாங்கம்மா. வெரி நைஸ். ஹே வக்கீல், என்ன இந்த பக்கம்? சண்டேனா ஜாலியா ஊர் சுத்துவோம். Okay. அதுவும் தலைவர் பர்த்டே வருதா, பாஷா படம் ரீ ரிலீஸ் பண்றாங்க. தியேட்டருக்கு போய் டிக்கெட் புக் பண்ண ஏய் சினிமாவா? ஏய் நானும் வரேன். ஏய் குண்டுமல்லி, 4 வண்டிக்கு கிரீஸ் அடிக்கணும் வாடி. அப்ப இவங்க ரெண்டு பேரும் அவங்க என்ன போறாங்க? நீ வா. என்ன விட்டுட்டு சினிமா நாங்க போய் ட்ரெஸ் பண்ணிட்டு வரேன். பை. நானும் கூட்டிட்டு வந்துடுறேன். என்ன மேக்கப்லாம் போடுற? ரொம்ப புதுசா இருக்கே. அந்த ஐபிஎஸ் பையனோட அம்மா ஃபோன் கொஞ்சம் பண்ணாங்க. தள்ளு. என்ன இவ்வளவு பெரிய ஊரு ஓடுது, வழியில நின்னுட்டு இருக்க. ஹே ஹாய், சோ பியூட்டிஃபுல். வயசானாலும் உன் அழகும் உன் இளமையும் கொஞ்சம் கூட கூடல. அப்புறம் எதுக்கு இவ்வளவு மேக்கப்? குறைச்சுக்கோ. ஹாய் சுஜு. ஹாய். என்ன சுஜு இப்படி அழைச்சு போயிட்ட? உன்னை டயட்ல போட்டு இந்த பஞ்சவர்மே எல்லாத்தையும் டயட்ல சாப்பிடலாம். இரு கேட்கறேன். கேள்வி, வீட்ல என்ன பண்ணிட்டு இருக்க? சாப்பிட்டு தூங்கி தானே இருக்க. அவ உடம்ப பாரு. வாய்க்கு ருசியா சமைச்சு போடாதனால பட்டினி கிடக்குறாச்சு. சரியா சாப்பிடலையா? உடம்புக்கு ஏதாவது முடியலையா? அம்மா ஒண்ணும் இல்லம்மா, அவ சும்மா சொல்றா. சிச்சி இல்ல பஞ்சு, நீ இளமையா தெரியணுங்கிறதுக்காக இவள ரொம்ப நாள் வீட்ல வச்சிருக்காங்க. அதான் ஒருத்த கன்றாவியா கருப்பா கேவலமா ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் வாசல்ல தவங்க இருந்தால அவளுக்கு புடிச்ச ஒரு தள்ளி விடு. அவ எங்க நான் சொன்னா கேக்குறா? என்னைக்கு உன் கூட சேர்ந்தாளோ அன்னைக்கே அவ கெட்டு போயிட்டா. என் கூட சேர்ந்தா? டவல் கேட்டு எவ்வளவு நேரம் ஆச்சு? என்ன பண்ணிட்டு இருக்க? இந்த வீட்ல நான் வேலைக்காரி ஆயிட்டேன். கவலைப்படாத பஞ்சு, அடுத்த மாசத்துல இருந்து salary fix பண்ணுவோம். வாயாடி. Thank you. எதுக்கு பின்னாடி வர? Dress மாத்தணும், வெளியில இரு. அடி பாவி, ஒரு லேடிஸ் ஹெல்ப்புக்காக வந்த என்ன வெளியில போன்ட்டியா? ஓகே ஆர்த்தி, நான் வெளியில இருக்கேன். இனிமே என் ஹெல்ப் உனக்கு தேவையில்லை. நேற்று இல்லாத மாற்றம் என்னது? பஞ்சு ஒண்ணு டிஃபன் எடுத்து வை. வெற்றி, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். ப்ளீஸ் சொல்லுங்க. கம். ஐயோ மேனேஜர் திட்டுவாரு. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. இப்போ வர முடியாது. ஷர்ட். எதுக்காக நீங்க கூட்டிட்டு வந்தீங்க? இங்க இருந்து பாக்குறதுக்கு ஊட்டி ரொம்ப அழகா இருக்குல்ல? வாவ், ரொம்ப அழகா இருக்கு. எதுக்கும் 4 அடி தூரம் தள்ளி நிக்கிறது தான் நமக்கு சேஃப். என்ன? ஒண்ணுல, எல்லாரும் உங்களை ரவுடி லாயர்னு எதுக்கு கூப்பிடுறாங்க? மீட் பண்றதெல்லாம் கிரிமினல்ஸ். அவங்க ஸ்டைலுக்கு மாறித்தானே ஆகணும். சொல்ல மறந்துட்டேன். நேத்து என்ன பொண்ணு பார்க்க ஐபிஎஸ் ஆபீசர் வந்தாரு. அப்பா, கொஞ்சம் கருப்பு, முரடன போல முகம். அவங்க வீட்ல அழக தவிர எல்லாமே இருக்கு. அப்ப ரொம்ப மேட்சிங்கா இருக்குமே, மறுடனும் ரவுடியும் சேர்ந்தா. வாழ்க்கைய ரசிச்சு வாழணும். கல்யாண விஷயத்துல காம்ப்ரமைஸே கிடையாது. உங்க ஐடியா? இல்ல கேக்குறேன், அலாரம் பெல் மாதிரி பேசிட்டே இருக்கீங்களே, உங்க அப்பா அம்மா எப்படிதான் சமாளிக்கிறாங்களோ? உங்களை கல்யாணம் பண்ணிக்க போற அடிமை ரொம்பவே பாவம் செஞ்ச. என்ன எதுக்கு சிரிக்கிறீங்க? அடிச்சாரு போறாங்க. இல்ல தம்பி சும்மா கை போட்டுக்கப்பா. தேங்க்ஸ்ங்க. தம்பி நல்லா கட்டி பிடிச்சிக்குங்க, கொஞ்சிக்குங்க, என்ன வேணாலும் பண்ணிக்குங்க. ஆனா இன்டர்வல் டைம்ல ஒரு ஐஸ்கிரீமும் ஒரு பாப்கார்னும் வாங்கி கொடுத்துங்க. இந்த டீலிங் நல்லா இருக்கே. பின்னாடி சூப்பர் தலைவா. அவன் கை டிராவல் ஆகிற ஸ்பீட பார்த்தா படம் முடியறதுக்குள்ள என்ன இவன்? கமான். கர்மம்.
நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீ பேசுற தமிழ் கூட ஸ்டைலா இருக்கியா? நீ என்ன சொன்னாலும் என்னடி ரஜினி நக்மாவை தொட்டதும் அவன் உன்ன தொடுறான். இன்னும் 10-15 வாட்டி அந்த மாதிரி சீன் வரும். அப்பெல்லாம் அவன் உன்ன கொடுமை. வணக்கம் சார். வணக்கம் ஐயா. பார்த்து வாங்க. வீடு பாலடைஞ்சு போய் கிடக்கு. பார்த்து சார். பார்த்து வாங்க. எப்படி இருந்த குடும்பம் தெரியுமா சார்? எப்பவும் கலகலன்னு சிரிப்பு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். அந்த சின்ன பொண்ணு தண்ணியில விழுந்து இறந்ததும் மொத்த குடும்பமே உடைஞ்சு போச்சு. பையன்தான் தண்ணியில தள்ளி விட்டு கொண்டுட்டான்னு பெத்தவங்களுக்கு வருத்தம். பாவம், சின்ன வயசுலயே பையனையும் எங்கேயோ கொண்டு விட்டுட்டு அவங்களும் ஊரை விட்டு போயிட்டாங்க. 10-15 வருஷம் இருக்கும். இப்ப எங்க இருக்காங்கன்னே தெரியல சார். அவர் பாளையங்கோட்டை இன்ஜினியரிங் காலேஜில் தான் வேலை பார்த்தாரு. அவரை பார்க்கலான்னு நானும் தேடி போனேன். வேற காலேஜுக்கு மாறி போயிட்டாருன்னு சொல்லிட்டாங்க. ஆர்த்தி, வெற்றி, என்னாச்சு? வெற்றி, என்னடா? டேய் வெற்றி, 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 என்னடாச்சு? என்னடா பண்ற? என்ன பண்ற? நான் ஆர்த்தியை பார்க்கணும். டேய் அவசரப்படாத, சொல்லுடா. வெற்றி, வேணாண்டா வெற்றி. டேய் நீ அங்க போன கொன்னுடு வாங்கடா. தயவு செய்து புரிஞ்சுக்கோ. நான் சொல்றது கேளு. அக்கா, வீட்ல கல்யாண பேச்செல்லாம் அடிபடுது. நீ பண்ற அடாவடிக்கு கருப்பா ரவுடி மாப்ள கிடைச்சா என்ன பண்ணுவ? ஹலோ, அதெல்லாம் ஏன் சாய்ஸ். அப்ப பஞ்சவர்ண ஃபீலிங்ஸ், ஐபிஎஸ் ஆபீசர் மாப்ள? என்ன பஞ்சவர்ண பேச்செல்லாம் அடிபடுது? பஞ்சவர்ணம், இந்த ஐபிஎஸ் மாப்பிளக்கான வேலாம் ப்ளீஸ் விட்டுரு. அதெல்லாம் நமக்கு ஒர்க் அவுட் ஆகாது. நாங்கெல்லாம் ஃப்ரீ பேர்ட். அக்கா யாரையோ செலக்ட் பண்ணிருப்பா போல இருக்கு. ஏய், அப்படிலாம் ஒண்ணும் பண்ணிடாதடி. பார்க்கலாம் பார்க்கலாம். முதல்ல உன் சின்ன பொண்ணு சரியா வாழ. இப்பவே இவ்ளோ வாய் பேசுறா. எனக்கு என்னமோ அத மேல நம்பிக்கை இல்லம்மா. என்னாச்சு? ச்சே, பெட்ரோல் போட மறந்துட்டேன். போதும், பார்க்கவே பாவமா இருக்கு. ரொம்ப டயர்ட் ஆயிட்டீங்க. கொடுங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி விழுந்து விழுந்து பாசத்தை காட்டுறவங்க அப்புறமா கண்ணீர் வடிச்சு அழுதா கூட கண்டுக்கறதே இல்ல. சார் எப்படி? வெறும் சிரிப்பு தானா? துரு துருன்னு அழகா வாயடியா இருக்கிற பொண்ணுங்களை தான் பசங்களுக்கு பிடிக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். நான் அப்படி இல்லையா? கொஞ்சம் அதிகம். அப்போ என்ன உனக்கு பிடிக்கும்? ரொம்ப. எங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. அம்மா கேட்டாங்க யார் அந்த பையன்னு. 25 வருஷம் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும்
நல்ல பொண்ணா இருந்தது போதும். இனிமே உனக்கு நல்ல பொண்டாட்டியா இருப்பேன். வா போலாம், வா போலாம்.